அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நண்பர்களே, ஒரு நீதிமானை அமுஸ்லிம்கள் கொல்ல முயன்றபோது ஒரு சிங்கம் தெய்வீக தூதரின் வடிவில் தோன்றி என்ன நடந்தது? அவர்களுக்கு என்ன ஆனது? ஒரு மனிதனின் நோக்கங்கள் தூய்மையாகவும் உறுதியாகவும் இருந்தால், அவனது அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை பலமாக இருந்தால், எதிரி எவ்வளவு வலிமையானவனாகவோ அல்லது ஆபத்தானவனாகவோ இருந்தாலும் யாராலும் அவனை வெல்ல முடியாது. இன்று அத்தகைய ஒரு சம்பவத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த சம்பவம் இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ரையார் மாவட்டத்தில் நடந்தது. அங்கு மக்கள் தொகை முழுவதும் அமுஸ்லிம்களாக இருந்தனர். அவர்கள் அல்லாஹ்வின் ஒருமையை ஏற்கவில்லை. ஆனால் அல்லாஹ் தனது கருணையை ஒருவருக்கு அளிக்கும்போது தனது நீதிமான பணியாளர்களை அவர்களுக்கு அனுப்புகிறான். அவ்வாறு ஒரு நீதிமான மனிதர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அந்த கிராம மக்கள் மிகவும் ஆணவமும் பேராசையும் கொண்டவர்களாக இருந்தனர். இந்த முதியவரை பார்த்தவுடன் அவர்கள் அவரை கேலி செய்யத் தொடங்கினர். ஆனால் அவர் பொறுமையுடன் இருந்தார். ஏனெனில் அவர்கள் அறியாமையிலும் இருளிலும் மூழ்கியிருந்ததால் அவருக்கு அவர்களிடம் பரிவு தோன்றியது. இந்த முதியவர் கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டில் ஒரு தங்குமிடத்தை அமைத்தார். இது கிராமவாசிகளை கோபப்படுத்தியது. அவர்கள் கேட்டார்கள், "நீ ஒரு அந்நியன் இங்கு வந்து செல்பவன். ஏன் எங்கள் கிராமத்தில் தங்க வேண்டும்?" அவர் எதுவும் பேசாமல் அங்கு தங்கத் தொடங்கினார். கிராமவாசிகள் அவரை புறக்கணித்தனர். அவர் உலர்ந்த உணவை உண்டு பகலும் இரவும் அல்லாஹ்வை வணங்குவதில் மூழ்கினார். கிராமவாசிகள் விக்கிரகங்களை வணங்கி அவற்றை தங்கள் கடவுள்களாக கருதி அவற்றின் முன் வணங்கி உதவி கேட்டனர். இந்த முதியவரை நீண்ட தொழுகையில் பார்த்தபோது அவர்கள் கேட்டார்கள், "நீ யாரை வணங்குகிறாய்? முன்னால் எதுவும் இல்லாமல் ஏன் வணங்குகிறாய்? யாரிடம் உதவி கேட்கிறாய்?" அதற்கு அவர், "நான் ஒரே இறைவனான அல்லாஹ்வை வணங்குகிறேன். என்னையும் உங்களையும் படைத்த முழு பிரபஞ்சத்தின் படைப்பாளரையும் ஆண்டவரையும். நீங்கள் வணங்கும் இந்த விக்கிரகங்கள் உங்களுக்கு உதவாது. இப்போதே மனந்திரும்புங்கள். இந்த உலகில் சேகரித்தவை உங்களுடன் வராது. இந்த பேராசையையும் ஆணவத்தையும் விடுத்து ஒரே இறைவனை மட்டும் வணங்குங்கள். நான் பின்பற்றும் பாதையில் வாருங்கள், அப்போது நீங்கள் முக்தி அடைவீர்கள்." ஆனால் ஆணவமும் பேராசையும் நிறைந்த கிராமவாசிகள் அவரது வார்த்தைகளை கேட்கவில்லை. அவர்கள், "உன் வேலையை பாருங்கள், விஷயத்தில் தலையிடாதே" என்றனர். கிராமத்தின் புரோகிதர்கள் இந்த பாபா தங்கள் மதத்திற்கு அச்சுறுத்தல் என்று கருதி மக்களை அவருக்கு எதிராக தூண்டினர். முதலில் அவரை பயமுறுத்தி கிராமத்தை விட்டு வெளியேறச் சொன்னார்கள். ஆனால் அவர்களின் அச்சுறுத்தல்கள் அவரை பாதிக்கவில்லை என்பதை உணர்ந்தபோது அவர்கள் அவரை கொல்ல முடிவு செய்தனர். ஒரு நாள் அவர் தொழுகையில் மூழ்கியிருக்கும் போது சில புரோகிதர்களும் கிராமவாசிகளும் அவரை கொல்ல நினைத்து அருகில் வந்தனர். ஒருவன் கத்தியுடன் முன்னேறிய போது திடீரென ஒரு சிங்கத்தின் கர்ஜனை அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அருகிலுள்ள காட்டிலிருந்து ஒரு சிங்கம் தோன்றி அவர்களை தாக்கியது. அவர்கள் பயத்தில் கத்தியவாறு கிராமத்திற்கு ஓடினர். சிங்கம் அவர்களை துரத்தியது. அதற்கிடையில் அந்த முதியவர் அல்லாஹுவின் அன்பில் மூழ்கி நீண்ட தொழுகையில் தொடர்ந்தார். கிராமத்தில் பெரும் கூச்சல் எழுந்தது. ஒரு பெண்ணின் குழந்தையை சிங்கம் வாயில் எடுத்துச் சென்றதாக யாரோ கத்தினர். அந்த சிங்கம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. எல்லோரும் பயந்தனர். குழந்தையின் தாய் தவிப்புடன் தனது குழந்தையை காப்பாற்ற யாரையாவது அழைத்து அழுதார். இந்த சோக குரல்களை கேட்ட அந்த முதியவர் அவர்களிடம் சென்று, "என்ன நடந்தது?" என்று கேட்டார். மக்கள், "ஒரு சிங்கம் எங்கள் குழந்தையை எடுத்துச் சென்றது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாங்கள் மிகவும் துயரத்தில் இருக்கிறோம். அந்த சிங்கத்துடன் யாராலும் போராட முடியாது, ஏனெனில் அது யாரையாவது அருகில் சென்றால் கொல்லும்" என்றனர். அப்போது அந்த முதியவர், "சரி, நான் சென்று அந்த குழந்தையை மீட்டு வருகிறேன்" என்றார். மக்கள் அவரை பார்த்து சிரித்து, "இந்த வயதிலும் இந்த நிலையிலும் நீயா? இவ்வளவு பயங்கரமான சிங்கத்துடன் போராடுவாயா?" என்றனர். ஆனால் அவர், "எனக்கு அல்லாஹுவில் முழு நம்பிக்கை உள்ளது. அவன் உயிரின் மற்றும் மரணத்தின் ஆண்டவன். அவன் மிகவும் வலிமையானவன். அவன் என்னை நிச்சயமாக உதவுவான்" என்றார். குழந்தையின் தாய், "பாபாவின் கையால் என் குழந்தையை சிங்கத்திடமிருந்து மீட்டு வந்தால் நான் இஸ்லாமை ஏற்று நீ காட்டிய பாதையை பின்பற்றுவேன்" என்றார். அவர் சம்மதித்து சிறிது நேரம் கேட்டார். அந்த முதியவர் சிங்கம் குழந்தையை எடுத்து சென்ற இடத்திற்கு சென்றார். அப்போது சிங்கம் ஒரு குகையில் இருந்ததுவானால் குழந்தைக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவர் குகைக்கு அருகில் சென்றுகைகளை உயர்த்தி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்.
சிங்கத்தின் இதயத்தில் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் நிரம்ப வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நண்பர்களே, அது நடந்தது. அவர் பிரார்த்தித்தவுடன் சிங்கம் குழந்தையை வாயில் எடுத்து குகையிலிருந்து வெளியே வந்து குழந்தையை மென்மையாக அவரிடம் வைத்தது. பின்னர் சிங்கம் அவரது காலடியில் அடக்கமாக படுத்து அவரது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு சேவகனாக மாறியது. கிராமவாசிகள் அவர் திரும்பி வரமாட்டார் என்று நினைத்து நிராசையில் இருந்தனர், குறிப்பாக குழந்தையின் தாய். ஆனால் அவர்கள் ஆச்சரியப்பட்டனர், ஏனெனில் அந்த முதியவர் குழந்தையுடன் ஒரு கீறல் கூட இல்லாமல் திரும்பி வந்தார். சிங்கம் அவரை பின்தொடர்ந்தது. இந்த அதிசயத்தை கண்ட அமுஸ்லிம்கள், நாங்கள் இஸ்லாமை ஏற்க விரும்புகிறோம் என்றனர். ஒரு நபர் மட்டுமல்ல, முழு கிராமமும் அந்த முதியவரின் கையில் இஸ்லாமை ஏற்றது. நண்பர்களே, ஒரு உண்மையான சூஃபி, ஒரு யாசகர் அல்லமாறாக உலகத்தை விட்டு விலகியான்மீக வறுமையில் வாழ்ந்து அல்லாஹ்வின் மற்றும் அவரது தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பிற்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் ஒரு நபர். நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை பின்பற்றவும் நம்பிக்கையுடன் மரணிக்கவும் அல்லாஹ் திறன் அளிக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.